வணக்கம். இன்னைக்கு தலைப்பு தான், நமக்கு தலைவர் தேவையா? இந்தியான்னு எடுத்துக்கலாம், தமிழர்கள்னு எடுத்துக்கலாம். நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தார், இப்போ யார் சீஃப் மினிஸ்டராக வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. நானும் யோசிச்சு பார்த்தேன். எனக்கும் ஒரு சில, நானும் எல்லாருக்கும் ஒரு கட்சி பிடிக்கிற மாதிரி எனக்கும் ஒரு கட்சி ஒரு ஆளை பிடிக்கத்தானே செய்யும். சரி அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் சொல்கிறதுக்கே வாய் வரமாட்டேங்குது. எதுவும் எந்த தலைவர் பேரை சொல்கிறது எப்படின்னுங்கிறதே தெரியல. அதனால் கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லி போட்டேன். வேற என்ன சொல்கிறது? இப்போ நமக்கு கிடைச்ச லீடர்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா பாஸ் மாதிரி தான் இருக்காங்க. இதை போய் செய்ய, இதை செய்ய அப்படின்னு. அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஒரு அணுவை கூட செய்ய மாட்டாங்க. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன் நான் அந்த எந்த லீடரையும் குறிப்பிட்டு சொல்லலை அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. லீடருக்குன்னு ஒரு குணங்கள்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது மக்களுக்காக இருக்கணும், மக்களுக்கு என்ன செய்ய போகிறோங்கிறத தெளிவாக சொல்ல தெரியணும், ஏன்னா மக்களுக்கு பிடிச்சிருக்கணும், அவங்க புது மாற்றங்களை ஏற்படுத்தணும், அதாவது சிஸ்டத்துலேயோ எதுலையோ ஒன்றுத்துல புது மாற்றங்களை ஏற்படுத்தணும், மக்களை தொழில் தொடங்குறதுக்கு இதுக்கெல்லாம் ஊக்குவிக்கணும். இந்த மாதிரி எந்த குணமும் யாருக்கும் இருக்கிற மாதிரியே தெரியலை. அதனால் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா போட்டுக்குங்க, எனக்கு தெரியலைன்னு தான் சொன்னேன். சரிங்களா? இப்போ இந்தியா இப்படிடா வளருது அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு தோணிக்கிட்டே இருக்கும்ல. நம்மளை இப்படி தான் நிற்க வச்சுருக்காங்க, வரிசையாக லைனில் நிற்க வச்சுருக்காங்க நம்ம அரசியல்வாதிகள். எல்லா இடத்துலையும் லைனில் தான் நிற்கிறோம். எதுக்கு நிற்கிறோம்னே தெரியாது. ரேஷன் கடையாக இருந்தாலும் சரி, சாராய கடையாக இருந்தாலும் சரி, எல்லா கடையிலும் நிற்கிறோம். அப்போ எப்படி முன்னேறுறோம்? நாடு எப்படி முன்னேறுது? நாட்டுக்குன்னு ஏதாவது ஒரு வருமானம் வருது. எங்கே பார்த்தாலும் அவன் அங்கே அந்த இதில் சிஇஓவாக இருக்கான், யூஎஸில் சிஇஓவாக இருக்கான், அவன் அதில் இருக்கான், இதில் இருக்கான்னு ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னா, இதெல்லாம் தனி மனிதனுடைய தனிப்பட்ட முயற்சி. அதாவது எந்த ஒரு கவர்மெண்ட்டோடைய ஒரு சிறு உதவி கூட இல்லாமல் அப்பா அம்மாவோடைய உழைப்பு, பையனுடைய உழைப்பு, அந்த நபருடைய உழைப்பு, இவங்க தான் எல்லாம் பண்ணுறாங்க. மற்றபடி இதில் யாருக்கும் உரிமை கொண்டாடுறதுக்கு, கவர்மெண்ட்டுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு, அது ஒரு கோல்டு மெடல் வாங்கினாலும் இந்தியாவில் அதுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கும் யாருக்கும் இது இல்லை. செஸ்ஸில் சாம்பியன்ஷிப் வாங்கினாலும் அதில் உரிமை கொண்டாடுறதுக்கு அரசியல்வாதிகளுக்கோ கவர்மெண்ட்டுக்கோ எந்த ஒரு பங்குமே கிடையாது, எதுவுமே கிடையாது. மொத்தம் கவர்மெண்ட்டு எதுவுமே பண்ணலைங்கிறத இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒலிம்பிக்காக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் சரி, எதுக்குமே ஒரு சின்ன ஒரு அதாவது ஊக்குவித்தல், அதாவது என்கரேஜ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. நமக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு சுதந்திரம். அதை உபயோகப்படுத்திக்கிட்டு நல்லா படிக்கிறோம். சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட், அதாவது நமக்கு நம்ம வளரணும், நம்ம செய்யணும், நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். இதுக்கு கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன் தமிழ்நாடு, அதாவது இந்தியாவிலேருந்து மட்டும், அதுலேயும் தமிழ்நாடு, இந்த சவுத் ஸ்டேட்லேருந்து மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட முயற்சி, அதோட சேர்த்து அப்பா அம்மாவோடைய தனிப்பட்ட முயற்சி, பசங்க அப்பா அம்மா. இதில் பார்த்தீங்கன்னா ஏன் யூரோப்லேருந்துலாம் வர்றதில்லை அப்படின்னா, சும்மா சாதாரணமாக படித்தாலே போதும் அவங்களுக்கு. ஆனால் பேசிக்காக சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்றாங்க. அதாவது என்னென்ன ரூல் இருக்குது, எந்த ரூல்லாம் மதிக்கணும், எந்த ரூல்லாம் மதிக்க தேவையில்லை, டேக்ஸ்னால் என்ன, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க. சின்ன வயசுலேயே ஒரு பேசிக்கான அறிவுங்களை சொல்லி கொடுத்துருவாங்க. இன்னொன்று, பேசிக்காக ஏதாவது தெரியலைன்னா எங்கே போய் நிற்கணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. எதுவாக இருந்தாலும் நம்ம போய் தட்டணும். கதவை தட்டினோம்னா அவன் அந்த பேச்சு பேசுவாங்க. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கும் நீங்கள் உள்ளே போயிட்டு கொஞ்சம் மன திருப்தியோடு என்னைக்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ தான் இந்த ஸ்டேட் பேங்க்லாம் மாறி இருக்கு.
இன்னும் அந்த விஏஓ ஆஃபீஸோ தாசில்தார் ஆஃபீஸோ நீங்கள்லாம் உள்ளே போயிட்டு தாசில்தாரையோ விஏஓயோ இது அவர் என்ன கலெக்டரையோ யாரையாவது நேரில் பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியுமா? உங்கள் சைடில் எல்லாமே பேப்பர் இருந்தாலும். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, பாஸ்போர்ட் எடுக்க போன அன்னைக்கெல்லாம் எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது. முதல்ல பாஸ்போர்ட் எடுக்கும் கூட்டத்தில் கோவிந்தா மாதிரி நிற்பாங்க, அடித்து பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறிக்கிட்டு தூக்கி பேப்பரை போடுவாங்க, அப்படி தூக்கி திருப்பி எறிவாங்க. இதில் இது இல்லை அப்படின்னு ஏதாவது தூக்கி ஒரு சத்தமே எங்கேயோ இருந்து கேட்கும், தூக்கி எறிவாங்க அப்படி பேப்பரை. அந்த பேப்பரை வந்து பஞ்சாக அப்படி பிடிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கும். திடீர்னு பேசும்போது ஞாபகம் வந்துருச்சு, அதனால சொல்கிறேன். ஞாபகம் இருக்கு எனக்கு. அவ்வளோ மோசமாக நடந்துக்குவாங்க. இந்தியா ஏன் வளருது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அந்த முதல்ல இருக்கார் இல்லையா, அவர் வந்து சின்ன வயசு லிக்குவான்யூ, இப்போ வயசாகிடுச்சு சரிங்களா, அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியான்னு மட்டும் எடுத்துக்காதீங்க, எப்போவுமே நம்ம ஏன் வளர்கிறோம், நம்ம குடும்பம் ஏன் வளருது, அந்த மாதிரி மட்டும் யோசிங்க நீங்கள். நம்ம சமூகம் ஏன் வளருது, நம்ம ஊர் ஏன் வளருது, நம்ம ஏன் பரவாயில்லாமல் இருக்கோம் அப்படிங்கிற அப்படியே அந்த மாதிரியே யோசிங்க நீங்கள். இந்தியா வளருதுங்கிற லெவல்லலாம் யோசிக்காதீங்க. நம்மளை பற்றி பேசுகிறோம் இல்லையா, அதனால சொல்கிறேன். இப்போ அவர் குருச்சரண் தாஸ் பேசியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா க்ரோஸ் இன் த நைட்டுன்னு போட்டிருக்காரு. அதாவது என்ன அர்த்தம்னா, அதாவது அரசியல்வாதிகளும் சிஸ்டமும் தூங்கும்போது, அதாவது அரசியல்வாதிகளும் ஒஸ்ட்டு, சிஸ்டமும் ஒஸ்ட்டு, இவங்கெல்லாம் தூங்குற நேரத்தில் அது அவன் வேலையை செஞ்சு அவன் முன்னுக்கு வந்துக்கிறாங்க, அது நாடையும் சேர்த்து உயர்த்துறாங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சசி தரூர் சொல்லியிருக்கார், எல்லாரும் ப்ரில்லியண்ட்டு, ஆனால் மொத்தமாக சேர்ந்து எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா ஒரு நல்ல தலைவர் இல்லை. அதாவது அந்த மக்களுடைய முயற்சியை ஒரு ஒன்று திரட்டி ஏதாவது செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும், புரியுதுங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க, என்ன அடித்தாலும் தாங்கிக்குவாங்க நம்ம ஊர் மக்கள். அதாவது பெட்ரோல் விலை ஊர் ஃபுல்லாக வந்து 20 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தாலும், நீங்கள் 100 ரூபாய்க்கு விற்றாலும் வாங்கிக்கிட்டு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு பஸ்ஸில் போகணுமா பஸ்ஸில் போய்கிட்டு மாற்றிக்குவாங்க. அடடே இன்றைக்கெலாம் வந்து நீங்கள் இனிமேல் வந்து காசே யூஸ் பண்ணக்கூடாது, இனிமேல் எல்லாருமே மொபைலில் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் மாறிக்குவாங்க. என்ன அடிக்கும் எந்த அடிக்கும் தலைகீழாக கவுத்து போட்டு அடித்தாலும் வாங்கிக்கிட்டு முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. அதாவது முன்னேறிக்கிட்டே இருக்காங்கன்னா தொடச்சி தட்டி விட்டுட்டு அவங்க வேலையை அவங்க வாட்டும் பார்த்துக்கிட்டு அவங்க வாட்டும் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. மற்ற ஊர்லலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் நம்மளோட பண மதிப்பிழப்புக்கு அப்புறம் 2 நாடுகள் அதை ட்ரை பண்ணாங்க. 2 நாடும் 10 வச்சு தலைவரை விட்டு வெளுத்து கட்டிட்டாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் நம்ம ஊரில் மட்டும் இதெல்லாம் வந்து என்ன வேணாலும் இவ்வளோ மோசமான நடவடிக்கை எடுத்தாலும், எங்கிட்ட பாலம் விழுந்துச்சுன்னா ஓகே ரைட்டு, பாலம் விழுந்துருச்சான்ப்பா, பக்கத்தில் எப்போ போட் எடுத்து போயிடுவோம்ப்பா இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு அப்படின்னு. எனக்குலாம் ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா வந்து இந்தியன் பேங்க்கில் இதில் மேனேஜராக இருந்தார், சிதம்பரத்துக்கு பக்கத்தில். வெள்ளம் வந்தோடனே பைக்கில் இங்கேருந்து போனால் வெள்ளம் வந்துருச்சு அப்படிம்பாங்க. உடனே அங்கே சொல்லுவாங்க, சார் எங்கே வேலைக்கு போகணுன்னா அங்கே போட் இருக்குது சார், இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுருவாங்க, அந்த பக்கம் இருந்துப்பா அங்கேருந்து யாராவது ஒருத்தர் டிவி சீட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க சார், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு. எங்கள் அப்பா அது மாதிரி 10 நாள்லாம் வேலைக்கு போயிருக்காரு இந்த மாதிரி போட்டில். அதாவது எதுவும் யாரையும் நிறுத்துறதே இல்லை. இவ்வளோ மோசமான சிஸ்டம், எவ்வளோ மோசமான வாழ்நிலை, எவ்வளோ மோசமான பொலிட்டிக்கல் வாழ்நிலை எதுவாக இருந்தாலும் இந்தியன்ஸ் யாரையுமே எதுவுமே நிறுத்துறதில்லை. ஏன்னா அந்த மாதிரி இப்போ ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டோம். இதில் இந்த லிக்யூன் ஒன்று சொல்லியிருக்காரு, ஐயோ ரொம்ப அநியாயத்துக்கு சுதந்திரம் இந்தியாவில், இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது நல்லது, கரெக்டாக இருக்க மாதிரியே தோணும். நீங்கள் எல்லாரும் அந்த டிசிப்ளின்டு டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு கட்டுப்பாடுள்ள டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு சின்ன யோசிச்சு பாருங்களேன், எங்கேயாவது சிங்கப்பூரியன் ஒரு தலைவராக இருக்காரு, இல்லை எதையாவது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு அப்படி. ஆனால் நாடு கரெக்டாக இருக்குது, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. நாடு அது கரெக்டாக இருக்குது, மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க, குற்றங்கள் நடக்கிறது இல்லை ரொம்ப மினிமமாக நடக்குது, இதெல்லாம் சொல்லிக்கலாமே தவிர தனி மனிதன் ஏதாவது சாதிச்சானோ இல்லை சிங்கப்பூரியன்ஸ் யாராவது அப்படியே பயங்கர புத்திசாலி ஆகிட்டாங்கன்னோ. ஏன்னா
சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் கிடையாது. அதாவது உங்களுக்கு ஒரு பயமோ, ஏதாவது ஒண்ணு பின்னாடி தொரத்துது. ஐய்யய்ய! நமக்கு இன்னைக்கு சம்பாதிச்சா தான் உண்டு, இன்னைக்கு நம்ம படிச்சா தான் உண்டு அப்படிங்கிற மாரி ஒண்ணு கிடையாது. அந்த மாரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, அந்த உங்களுக்கு அந்த உந்துதலே வராது. ஆனா அது வந்து இந்தியாவுல இருக்கும். அவர் சொல்லியிருக்காரு. அது அவர தப்பாலாம் சொல்லல. அவர் மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கு. அழியிற மாரி இருந்த ஒரு நாட வந்து தூக்கி நிறுத்தி, இன்னைக்கு கொண்டு வந்து வேர்ல்டுலயே ஃபியூச்சரிஸ்டிக் கண்ட்ரி. அதாவது அதாவது வருங்காலத்துக்கு உள்ள கண்ட்ரி அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு அவர். ஸோ அவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ஒன்றே ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. எல்லாம் இந்தியன்ஸ் எல்லாரும் புத்திசாலிங்க. பொலிட்டீஷியன்ஸ் யாரும் புத்திசாலி இல்லைங்கிறத தான் மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது நார்மல் ஜனங்களுக்கு இருக்கிற அறிவு வந்து பொலிட்டீஷியன்ஸுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எல்லாருமே. இது எதுக்கு அப்படின்னா யூரோப் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். எந்த பில்டிங்காக இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். சிஸ்டம் கரெக்டாக இருக்கும். போனீங்கன்னா எல்லாமே இப்போல்லாம் எதுக்குமே போகவே வேண்டியதில்லை. எல்லாமே ஆன்லைனில் இங்கேருந்து இல்லைன்னா ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவாங்க. எந்த இதுவாக இருந்தாலும் சரி. தாத்தா பாட்டி எல்லாம் நிம்மதியாக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. வேலைன்னு இருந்துன்னா வேலைக்கு கூட காலையில் சைக்கிளில் கிளம்பி போவாங்க. இங்கேருந்து இது டிஷர்ட்டு ட்ரௌசரோடு போயிட்டு வேலைக்கு பக்கத்தில் போயிட்டு இல்லைன்னா டாய்லெட்டில் போயிட்டு மாற்றிக்குவாங்க. இங்கே நம்மளெல்லாம் அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம வந்து சொல்லுவாங்க, அது வளர்ந்துருச்சு, இது வளர்ந்துருச்சு. எல்லாம் வளரட்டும்ப்பா. எங்கேயாவது போய் சேர்ந்துச்சா? யாருக்கு போய் சேர்ந்துருக்கு? கடைசியில் இருக்க மக்களுக்கு போய் சேர்ந்துச்சாங்கிறது மட்டும்தான் கொஸ்டின். நமக்கு வந்து வளருதா வளரலையா? யாருக்கு அதெல்லாம்? எது வளர்ந்தா என்ன? என்ன நாட்டுக்கு மேலே என்ன தலைக்கு மேலே இதுவாக நிற்க போது? ஜனங்க நல்லா இருக்காங்களா? சந்தோஷமாக இருக்காங்களா? ஜனங்களுக்கு அது போய் சேர்ந்துருக்கா? ஒரு தனி மனிதனோ ஒரு 4 பேரோ இல்லை ஒரு 10 பேரோ சம்பாதிக்கிறதுக்கு வந்து முக்கியம் கிடையாது. வளர்ந்துருச்சு, இந்தியன் எக்கனாமி 4வதுக்கு போயிடுச்சு, 3வதுக்கு போயிடுச்சு. டேய், இன்னும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எத்தனை இடத்துல டாய்லெட் இல்லை, எத்தனை இடத்துல எது இல்லை. பல ஸ்டேட்டில் வந்து ரோடு வசதியே கிடையாது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, ஒரு டாக்டர் கிடையாது, ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது. நீங்கள் தமிழ்நாடை வந்து தயவு செஞ்சு கனெக்ட் பண்ணிக்கிட்டு இல்லை கேரளாவை கனெக்ட் பண்ணிக்கிட்டு எங்கேயும் எதையும் கனெக்ட் பண்ணிடுறாங்க இந்தியாவில் மீதி ஊருங்களெல்லாம். இந்த ஒரு 4 ஸ்டேட்டை கீழேருந்து 4 ஸ்டேட்டை தாண்டி அந்த பக்கம் போயிட்டீங்கனாலே வந்து வித்தியாசமான ஒரு உலகம். அதை வந்து நம்மளே இந்த அளவுக்கு வரணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன் நான். அதாவது நிம்மதியாக இருந்தோம், வருங்காலத்தை பற்றியும் ப்ரெசண்ட்டை பற்றியும் யோசிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக யோசிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கேனே தவிர, இது வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லுதுன்னா சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணுங்கன்னு தான் சொல்லுது. அதாவது சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ண அதை தான் சொன்னேன் இல்லையா. ஒரு ஆஃபீஸுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனோம்னா ஏதாவது ஒன்று நடக்குதா நமக்கு? இவ்வளோ போடாத இருக்குது. எல்லாம் தமிழ்நாட்டிலையும் பார்த்துங்க, வெப்சைட் இருக்கும். இங்கே தட்டினீங்கன்னா அங்கே பட்டா வந்துடும், இங்கே தட்டினீங்கன்னா இது வந்துடும், இங்கே தட்டினீங்கன்னா அப்போ டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து நிற்பார். வந்து நின்று காசு கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. அது இபி கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த லெவலில் தான் இருக்குது நமக்கு. ஸோ அதாவது நான் இப்போ எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நமக்கு லீடருங்கிறது ஏதாவது இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது உபயோகம் இருந்திருக்கா? திருப்பி திருப்பி ஒரு விஷயம் பழைய விஷயத்துக்கு வருவோம். இப்போ நேரு இருந்தார், என்ன 5 ஆண்டு திட்டங்கள்னு கிட்டத்தட்ட 5ஓ 6ஓ போட்டுட்டாரு அவர். அதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிற இது வரைக்கும் என்னையா ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது டேம் கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது, காலேஜ் கட்டுறது, யூனிவர்சிட்டிஸ் கட்டுறது. இப்போ ரீசெண்டாக எத்தனை யூனிவர்சிட்டிஸ் கட்டியிருக்காங்க, எத்தனை காலேஜஸ் கட்டியிருக்காங்க. அதாவது ஒரு 20 வருஷத்துலையோ ஏதோ ஒன்று. அதுலேயும் இந்த 15 வருஷத்தில் என்ன கட்டியிருக்காங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காங்களா? நமக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா? கணக்கில் சொல்கிறத பற்றிலாம் பேச வரல. இதை பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம். எனக்கு நண்பர் ஒருத்தர் இருக்கார். பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரே சண்டை ஆகிப்போச்சு. இங்கே பாருங்கள், இந்தியாவில் வந்து இங்கேருந்து நம்ம ஆயுதங்கள்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து இந்தியா வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அவ்வளோ உழைக்குது அப்படின்னு. நான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொன்னேன். ஒரு ஆயுதம், அதாவது ஒரு ஆயுத ஃபேக்ட்ரி, அதாவது ஒரு துப்பாக்கி தொழிற்சாலையோ இல்லை ஒரு ஏதோ ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னா
அதுக்கு இடம் ப்ரொக்யூர் பண்ணுறதுலேருந்து அதுக்கு இப்போ கட்டடம் கட்டி முடிக்கிறதுக்கே குறைச்சலாக பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஒரு ஃப்ளைட் வாங்குகிறோம், அதாவது ஏதாவது ரஃபாலோ ஏதோ ஒன்று வாங்குகிறோன்னு வச்சுங்க. நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதோடைய கான்ட்ராக்டில் எப்படி போடுவாங்கன்னா, இன்னையிலேருந்து ஃபஸ்ட்டு 10 வருஷத்தில் நாங்கள் வந்து முதல் ஃப்ளைட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு போடுவாங்க. அதாவது 10 வருஷம் கழிச்சு ஏற்கனவே இருக்கிற ஒரு கம்பெனியில் ஒரு ஃப்ளைட்டை தயாரிக்கிறதுக்கு காசை நீங்கள் முதலே கொடுத்துட்றீங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து 10 வருஷம் கழிச்சு தான் முதல் ஃப்ளைட்டை தருவாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுங்க, ஒரு ஆயுத ஃபேக்ட்ரியை இன்னைக்கு வந்த கவர்மெண்ட்டு என்ன செஞ்சு இதை வந்து வித்துச்சு அப்படின்னு யாராவது உங்ககிட்ட பேசுனாங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க, ஒரு ஆயுத ஃபேக்ட்ரி ஏன்பா அப்படின்னா ஒரு ரஃபால் மாதிரி ஒரு விமானம் இதை டக்குன்னு போட்டு செஞ்சு முடிச்சிட வேண்டியது தானேப்பா அப்படின்னு. பாருங்க, இன்னைக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்தவங்க, உயிரோடு இருந்தவங்க இல்லை செத்து போனவங்க, இதுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு திட்டங்களை போட்டவங்களோ அந்த அளவுக்கு ஃபேக்ட்ரிஸை உருவாக்குனவங்களோ யாருமே கிடையாது நமக்கு. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? 10 வருஷம் கழிச்சு அது பேசும். அவங்க பேசுனாங்க இல்லையா அன்னைக்கு, இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு போனாங்க, இன்னைக்கு நீங்கள் விற்கிறீங்க. புரியுதுங்களா? அவங்க பண்ணிட்டு போனாங்க, நீங்கள் இன்னைக்கு படிக்கிறீங்க. அவங்க பண்ணிட்டு போகிறாங்க, நீங்கள் ரோட்டில் போகிறீங்க. புரியுதுங்களா? திருப்பி சொல்கிறேன், கவர்மெண்ட்டை குறை சொல்ல, தனி மனிதர்களை தான் மற்றி தான் பேசணும். தனி மனிதர்கள், வாஜ்பாய் கவர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு 4 வழிச்சாலையை கொண்டு வந்தாங்க. நல்லா ஞாபகப்படுத்திங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டார் அவர் போடுறதுக்கு, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. அது எல்லாம் தேவையான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து 4 வழிச்சாலை 8 வழிச்சாலைன்னு போய்கிட்டு இருக்கு. புரியுதா? நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சியெலாம் கட்சியை பற்றியெல்லாம் பேசாது. ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்து லீடர் யாராவது இருக்காங்களா, அதாவது ஃப்யூச்சர் திங்கிங்கோட அப்படிங்கிறத யோசிங்க. இதில் யாராவது உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் பார்த்துங்க. நீங்கள் அதாவது சந்தோஷமாக இருக்க கண்ட்ரிகள், நமக்கே தெரியும் நம்ம சந்தோஷமாக இல்லை அப்படின்னு, சரிங்களா? அதான் சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிற, சிஸ்டம் சரியில்லைன்னு நான் வந்து இவர் நம்ம கமலஹாசன் சொன்னார். அது மாதிரியெல்லாம் எதுவும் தயவு செஞ்சு அந்த மாதிரி நான் வந்து மையத்துலலாம் இல்லை, எந்த மையத்துலையும் இல்லை. பார்த்துங்க, இவங்க தான் லீடர்ஸ். இவங்களில் யாருக்கிட்ட வருங்காலத்துக்கான திட்டங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க தான் லீடர். அது யாராக வேணாலும் இருக்கலாம். ஸ்டேட் லீடர்ஸ், சென்ட்ரல் லீடர்ஸ், ரெண்டு சைடு நிற்கிறாங்க. யார்கிட்ட வருங்காலத்துக்கு நான் இதெல்லாம் பண்ணலான் இருக்கேன், இதுக்கெல்லாம் திட்டம் இருக்குது அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேசியிருக்காங்களா? இதெல்லாம் வேணும், இதெல்லாம் இல்லைன்னு பேசியிருக்காங்களா? அதை மட்டும் பார்த்துங்க. நமக்கு ஒரு லீடர் தேவையா, இல்லை லீடர்னால ஏதாவது யூஸ் இருக்கா? அதுதான் மேட்டர். இப்போ நான் திருப்பி சொல்கிறேன், பழைய காலத்துக்கு போகாதீங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிடாதீங்க. நான் சொல்லிட்டேன், 5 ஆண்டு திட்டங்கள்லாம் நிறையா இது பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சிக்கிரி காரைக்குடி ஒரு எங்கேயோ இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சி சிக்கிரிங்கிற ஒன்றை தான் உருவாக்கியிருக்காங்க காரைக்குடியில். அந்த ஏரியா எவ்வளோ டெவலப் ஆகுது. ஒரு யூனிவர்சிட்டி எங்கேயாவது ஒரு யூனிவர்சிட்டி கட்டினா, ஒரு ஃபேக்ட்ரி கட்டினா அந்த இடம் எவ்வளோ டெவலப் ஆகுது. அதை யோசிச்சுங்க. இப்போ இருக்கவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுங்க. நமக்கு லீடர் தேவையா, இதில் யார் நமக்கு கரெக்டாக இருப்பா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.